இந்த சீரீஸில் நம்ம வந்து XHTML அண்ட் CSS பற்றி பார்ப்போம். XHTML என்னென்னா எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா HTML ஓட ஒரு வெர்ஷன் தான் எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, HTML ஓட இன்னொரு வெர்ஷன் தான் XHTML. HTML விட இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, HTML எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. HTML நம்ம இப்போ HTML அண்ட் CSS பார்க்க போகிறோம். HTML வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. CSS எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வெப்சைட்டோட ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கலரு, அதோட ஸ்டைல் அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் அழகாக வைக்கிறதுக்காக அதை CSS யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட் என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஒரு வெப்சைட்னால் அதில் ரெண்டு இது உண்டு. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா என்னென்னா நம்ம இப்போ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. இப்போ google.com போகணும்னா இதில் நம்ம கண்ணுக்கு தெரியுறது என்னன்னு தெரியுது, கூகுளில் ஒரு இமேஜ் தெரியுது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, 2 பட்டன், அப்புறம் கொஞ்சம் லிங்க் இருக்குது, இங்கே கொஞ்சம் லிங்க் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இதுதான் கூகுளோட வெப்சைட்டு. இது அதோட ஃப்ரண்ட் எண்டு. நம்ம கண்ணுக்கு இவ்வளோ தான் தெரியுது, இதுதான் ஃப்ரண்ட் எண்டு. இதை எதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னா HTML, ஜாவாஸ்கிரிப்ட், அப்புறம் CSS யூஸ் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த டியூட்டோரியலில் HTML அண்ட் CSS பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வேறு டியூட்டோரியலில் பார்க்கலாம். HTML அண்ட் CSS எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி அதை ஸ்டைல் பண்ணுறதுக்காக HTML அண்ட் CSS யூஸ் பண்ணுவாங்க. பேக் எண்ட் எதுக்குன்னா பேக் எண்ட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாவது டைப் பண்ணால் என்ன ஆகும், சர்ச் ஆகும், என்ன ஆகணும்ன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேக் எண்டில் இருக்கும். இப்போ நான் ஏதாவது சர்ச் பண்ணேன்னா அந்த சர்ச் வந்து கூகுளோட சர்வருக்கு போய் அங்கே இருந்து ஏதாவது ரிசல்ட்ஸை ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணும். அந்த கோட் எல்லாமே பேக் எண்டில் இருக்கும். ஓகே, அந்த இன்னர் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே பேக் எண்டில் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியுறது இந்த டிசைனிங் பார்ட் மட்டும் HTML அண்ட் CSS வச்சு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து HTML அண்ட் CSS எந்த டூல்ஸ் வச்சு பண்ண போகிறோம்னா, நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் நோட்பேட் இருக்கும். நோட்பேட் யூஸ் பண்ணியே நோட்பேடில் டைப் பண்ணியே HTML பண்ணலாம். பட் நம்ம நோட்பேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாகிட்டு இன்னொரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். நோட்பேட், கூகுளில் போய் Notepad++ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் செக்ஷனில் டவுன்லோட் 32-bit அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இதை கொடுங்க. இப்போது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே இது இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எஸ், ஓகே. இப்போ Notepad++ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ Notepad++ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம்